அமமுக உறுப்பினர் அவரை முத நாள் கடத்திட்டாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது. அடுத்த நாள் சட்டமன்றத்திலேயே அவரை கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க. நான் இன்றும் நாளையும் என்றைக்கும் நான் அவரை தான் விஜயைத்தான் முதலமைச்சர் தான் ஆதரிப்பேன் என்று சொன்னார். இதிலிருந்து ஒரு குதிரை பேர ஊழலுக்கு வாய்ப்பு இருப்பதாக கருதப்பட்டு அதை அங்கே அவர் சொல்லியிருக்கிறார். அதே போல் அதிமுக என்பது எதிர்க்கட்சி. அதிலே ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரிவினரை சந்திக்க முதலமைச்சர் செல்கிறார். முதலமைச்சர் செல்கிற பொழுது முன்னாலேயே ஒரு சோபா போகிறது. யானை வரும் பின்னே மணி ஓசை கேட்கும் முன்னே என்பார்கள். அதே போல் சோபா வரும் முன்னே முதலமைச்சர் வருவார் பின்னே என்கிற கதையாக இன்றைக்கு தமிழ்நாடு மாறி இருக்கிறது. எனவே அந்த சோபா கலாச்சாரம் முடிவுக்கு வர வேண்டும். சோபாவில் என்ன கொண்டு போனார்கள் என்பதை புஷ்பா படத்தை உதாரணம் காட்டியே எங்களுடைய சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அருமையாக பேசியிருக்கிறார்.